தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தியை பார்ப்போம். ரயில் வெடிகுண்டு வழக்கு, விடுவிக்கப்பட்டவரின் கல்லறையில் தீர்ப்பு நகலை வாசித்து குடும்பத்தினர் உருக்கம். இப்படி ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குங்களா? அதாவது விசாரணை கைதியாக அழைச்சிட்டு போனது தான் இவரை. விசாரணை கைதியாக இருந்து அந்த சிறையிலேயே வந்து மரணிச்சிட்டார். எப்படிப்பட்ட ஒரு இது இவருக்கு மட்டும் இல்லை, இவரை போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இன்னைக்கு வந்து விசாரணை கைதிகளாகவே உள்ளே இருக்கிறாங்க. எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள், அப்பாவிகள் அவர்கள். முஸ்லீம் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. மும்பையில் கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த தொடர் ரயில் குண்டுவெடிப்பில் 209 பேர் உயிரிழந்தனர். ரயில் குண்டுவெடிப்பு வழக்கை விசாரித்த சிறப்பு கோர்ட்டு கமல் அகமது அன்சாரி உள்ளிட்ட 5 பேருக்கு தூக்கு தண்டனையும் 7 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கியது. சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த நிலையில் கமல் முகமது அன்சாரி கடந்த 2020ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் மும்பை ஐகோர்ட்டு ரயில் குண்டுவெடிப்பு வழக்கில் கமல் முகமது அன்சாரி உள்ளிட்ட 12 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பு கூறியது. பார்த்தீங்களா, எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, இவர்களை வந்து அடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு வருது பாருங்கள். அந்த 12 பேரையும் விடுதலை செய்கிறாங்களாம். அந்த விடுதலை செஞ்சது இறந்து போன ஆளுக்கு போய் விடுதலை செஞ்சு அந்த மனிதருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அதான் அவருடைய சகோதரர் வந்து அவருடைய அடக்கஸ்தலம் இருக்குல்ல, அந்த அடக்கஸ்தலத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த அதாவது குற்றமற்றவர்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அங்கே வந்து வாசிக்கிறார். அவர் இறந்து போயிட்டார், அவர் இனிமேல் கேட்க போகிறதில்ல. ஆனாலும் மறுமையில் அவருக்கு வந்து இந்த எத்தனை வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சாரோ அத்தனைக்கும் அவருக்கு வந்து டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும். ஏன்னா ஒரு முஸ்லீம்ங்கிற காரணத்தினால தானே அடைக்கப்பட்டாங்க. இந்த பாசிச ஆட்சியினால் ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால முஸ்லீம்களை இந்த மாதிரிலாம் அழைச்சாக்க அவங்க இஸ்லாத்தை விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இந்த பாசிசவாதிகள் செய்கிறது. இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தொடர்ந்து நம்ம தொந்தரவு கொடுத்தாக்க இந்த தாடி வைக்கிறது, இல்லை தொழுகிறது, இஸ்லாமிய கடமைகளை அதாவது நடைமுறைப்படுத்துறது, இஸ்லாத்தை பரப்புறது, இது எல்லாத்தையும் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது காணல் நீர் தான் அது.